தமிழகத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் அடுத்த மாதம் ஏப்ரல் 18 நடைபெற இருக்கு. இந்த தேர்தலுக்காக ஏகப்பட்ட தேர்தல் அறிக்கைகளை ஆளும் கட்சியான அதிமுக மற்றும் எதிர்க்கட்சியான திமுக அள்ளி வீசி இருக்காங்க. இவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறதெல்லாம் உண்மையாகவே சாத்தியப்படுமா என்பது சந்தேகம்தான். சரி, இவங்க என்னவெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஆளும் கட்சியான அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் எதிர்க்கட்சியான திமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்க்கலாம். திமுக தேர்தல் அறிக்கை: கல்வி கடன் தள்ளுபடி, பொது பட்டியலில் இருக்கும் கல்வியை மாநில அரசின் பட்டியலுக்கு கொண்டு வர்றது, நீட் நுழைவுத் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்களிப்பது, நாடு முழுவதும் உயர்கல்வி வரை இலவச கல்வி வழங்க வலியுறுத்தப்படும் என உறுதி அளிக்கப்பட்டிருக்கு, இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, உள் மற்றும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை தேடித்தரும் முயற்சி, எம்ஜிஆர் தேசிய வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் ஏற்படுத்துவது, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி மற்றும் பிசி பிரிவினருக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொள்கை செயல்படுத்த சட்டம் இயற்றுவது, அனைத்து மாவட்டங்களிலும் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு அரங்குகள் அமைப்பது, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீடு கொள்கைகளை கைவிட வேண்டும், கைத்தறி உற்பத்தி இனங்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து முழு விலக்கு அளிக்க நடவடிக்கை எடுப்பது, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நாட்கள் 200ஆக உயர்த்தப்படும் எனவும் அதிமுக வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் மாதாந்திர நேரடி உதவித்தொகையாக 1500 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. தமிழக இலங்கை மீனவர்கள் பிரச்சனைக்கு உடனடி நிரந்தர தீர்வு காண்பது. இந்த தமிழக இலங்கை மீனவர்கள் பிரச்சனை அப்படின்பது நான் பிறந்ததிலிருந்து இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் இதற்கான நிரந்தர தீர்வு கண்டதே கிடையாது. ஆனால் எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் இந்த பிரச்சனையை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக மீன்பிடி தடைக்காலங்களில் வழங்கப்படும் உதவித்தொகையை 7000ஆக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும், சிறு குறு விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய உறுதியான கொள்கை வகுக்கப்படும், வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தப்படும், கோதாவரி காவிரி நதிகளை இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும், முல்லை பெரியாறின் குறுக்கே கேரளா புதிய அணை கட்டுவதை தடுக்க அழுத்தம் கொடுக்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டிருக்கு. மேலும் இலங்கையில் தமிழர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் சம உரிமை வழங்க அழுத்தம் கொடுக்கப்படும், தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் இந்தி மொழி திணிப்பை கைவிட வேண்டும், மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ் பெயர்களை சூட்ட வலியுறுத்தப்படும் எனவும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் குறிப்பிட்ட சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு சில கவர்ச்சியான அறிக்கைகளும் கொடுத்துருக்குறாங்க. இது மிகவும் வாக்காளர்களை கவர்வதாக இருக்குது. இது குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்தீங்கன்னா, வங்கிகள் அதாவது இந்த விவசாயிகளோட கடன்களை ரத்து செய்கிறதுக்காக அவங்க வாங்கின அந்த கடனை எல்லாமே தள்ளுபடி செய்ய வலியுறுத்தப்படும் அப்படின்னு இந்த விவசாயிகளை கவர் பண்ணுறதுக்கான ஒரு அறிக்கையாக இது இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மீனவர்கள் ஓட்டை வாங்குறதுக்காக மீன்பிடி தடைக்காலங்களில் வழங்கப்படுற உதவித்தொகை 7000 உயர்த்தப்படும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உதவித்தொகையாக 1500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு பெரும்பாலான ஓட்டை கைப்பற்றுவதற்காக இந்த அறிக்கை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 200 அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டையை கவர் பண்ண இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக இன்றைக்கி வேலை இல்லாமல் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள கவர் பண்ணுறதுக்காக 2000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்னு இதில் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கவர்ச்சியான அறிக்கைகளையும் அதிமுக வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் இந்த அதிமுகவோட இதை இப்போ பார்த்தீங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் திமுகவோட தேர்தல் அறிக்கையை நான் ஒரு வீடியோவாக போட இருக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கட்சி இதெல்லாம் உண்மையிலேயே செயல்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த 18 சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய வாக்குகளை போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.